ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பாக ஒரு முக்கியமான அரசாணையை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்ட துறை வந்து பார்த்திங்கன்னா வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பாக இந்த ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. அரசாணை நிலை எண் 89 வெளியிட்ட நாள் 23/6/2026. இது எது குறித்து இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்துக்களினுடைய வழிகாட்டி மதிப்பை எப்படி நிர்ணயம் செய்யணும், இது குறித்த முக்கியமான சட்ட திருத்தங்களை இந்த ஒரு அரசாணையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பெலாம் எப்படி வந்து நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியான அரசாணை எல்லாமே இருக்குது, சட்ட திருத்தங்கள் இருக்குது, பதிவு சட்டம் 1908 படியும் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டினுடைய விரிவாக்கமாக இந்த ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த அரசாணையில் எந்த மாதிரியான புதிய சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த அரசாணை யாரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆளுநரின் ஆணைப்படி கூடுதல் தலைமைச் செயலாளர் காகர்லா உஷா அவருடைய தலைமையில் இந்த ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த புதிய சட்ட திருத்தங்களில் என்ன சொல்லுது, தமிழ்நாடு முத்திரைத்தாள் விதிகள் 2010 படி சில புதிய வரையறைகளையும் இந்த விதிகளினுடைய சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காம்போசிட் வேல்யூ, அதாவது கூட்டு மதிப்பு, காம்போசிட் வேல்யூ. இப்போது அந்த கைட்லைன் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, சந்தை மதிப்பு, வழிகாட்டி மதிப்பு எல்லாமே ஒன்று தான். இந்த வழிகாட்டி மதிப்பை மொத்தம் வந்து 3 விதமாக பிரிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து காம்போசிட் வேல்யூ, அடுக்குமாடு குடியிருப்புகள், இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், அல்லது வில்லாஸாக இருக்கட்டும், அல்லது ரோ ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம், வரிசையாக வந்து வீடுகள் இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டு, வில்லாஸ், அதுக்கப்புறம் ரோ ஹவுசஸ், இது எல்லாத்துக்கும் கூட்டு மதிப்பு அப்படிங்கிற ஒரு புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த நிலத்தினுடைய பிரிக்கப்படாத பாகம், அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், மற்றும் அதன் கட்டுமான பரப்பு, சூப்பர் பில்டப் ஏரியா ஆகிய இரண்டையும் சேர்த்து கணக்கிடக்கூடிய ஒரு வேல்யூக்கு பேர் தான் காம்போசிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது காம்போசிட் வேல்யூ எது இதுக்கெலாம் பொருந்தது, அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்டு, வில்லா, அதுக்கப்புறம் ரோ ஹவுசஸ், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டி மதிப்பு வந்து காம்போசிட் வேல்யூ, கூட்டு மதிப்பு முறையில் தான் நிர்ணயம் பண்ணப்படும். காம்போசிட் வேல்யூனா என்னது, அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், பிரிக்கப்படாத பாகம், ஒரு நிலத்தினுடைய பிரிக்கப்படாத பாகம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பில்டப் ஏரியா, எவ்வளோ நிலத்தில் நீங்கள் அந்த பில்டிங் கட்டியிருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து கூட்டு மதிப்பு நிர்ணயம் பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுமான பரப்பு. ஒரு வீட்டினுடைய உள்பரப்பு, அதாவது வீட்டினுடைய உள்பரப்பு அப்படின்னா, இப்போ நீங்கள் நிலம் வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, ஆனால் வீடு வந்து 2 சென்ட்டில் தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து உள்பரப்பு. ஒரு வீட்டினுடைய உள்பரப்பு, பில்டப் ஏரியா சேர்த்து பொதுவான இடங்களான அந்த இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா லிஃப்ட்டு, ஸ்டேர் கேசஸ்ஸு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய மொத்த பரப்பை குறிக்கக்கூடியது தான் வந்து சூப்பர் பில்டப் ஏரியா. சூப்பர் பில்டப் ஏரியானா ஒரு வீட்டினுடைய பரப்பளவு, அது மட்டும் இல்லாமல் காமன் ஏரியாஸ் அப்படின்ட்டு இருக்குதோ. இப்போது காமன் ஏரியாஸ்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கட்டு, லிஃப்ட்டு, இது எல்லாமே வந்து காமன் ஏரியா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் வந்து சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசையா சொத்து, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பதிவு சட்டம் 1908 படி அந்த எந்தெந்த சொத்துக்கள்லாம் வந்து இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வருதோ அதுக்கான ஒரு வழிகாட்டி மதிப்பு. ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பு திருத்துவதற்கான நடைமுறைகள் எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரிவிஷன் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடந்த ஆண்டில் பொதுவான வழிகாட்டி மதிப்பு திருத்தம் ஏதேனும் செய்யப்படவில்லை என்றால் மதிப்பீட்டு குழு தகுந்த காரணங்களை பதிவு செய்து ஆண்டின் எந்த காலத்திலையும் புதிய பொது திருத்தத்தை கொண்டு வரலாம். போன நிதியாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, வழிகாட்டி மதிப்பில் கைட்லைன் வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னா, இந்த நிதியாண்டில் அரசு எப்போ வேணாலும் வழிகாட்டி மதிப்பை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு சர்வே எண், உட்பிரிவு எண் மற்றும் தெருக்களின் சந்தை மதிப்பு மாற்றங்களுக்கு ஏற்ப மாநில அளவில் இந்த வழிகாட்டி மதிப்புகள் துல்லியமாக திருத்தப்பட வேண்டும். எல்லா சர்வே எண், சப்டிவிஷன் நம்பர் எல்லாத்துக்குமே வந்து இந்த கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரூல் நம்பர் 5 படி கூட்டு மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2028 கீழே வரக்கூடிய இந்த குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பை நிர்ணயம் செய்யும் போது இந்த ஒரு 5 பார்ட்ஸ் வந்து 5 பாயிண்ட் வந்து கவனிக்கணும். முதல் பாயிண்ட் வந்து குடியிருப்பில் வழங்கப்பட்டுள்ள வசதிகள், அதாவது காம்போசிட் வேல்யூ நிர்ணயம் பண்ணும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டுக்கு வந்து காம்போசிட் வேல்யூ நிர்ணயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் மற்றும் ஃப்ளாட்டில் வந்து எந்த மாதிரியான
வசதிகள் வந்து இருக்குது. அம்யூனிட்டிஸ்னால் அந்த லிஃப்ட்டு இந்த மாதிரியான வசதிகள், காமனாக இருக்கக்கூடிய வசதிகள்லாம் என்னென்ன இருக்குது அதை பார்க்கணும். 2வதா அந்த குடியிருப்பு அமைந்துள்ள இடம், அதாவது ஒரு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கா, இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குதா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா, ஸோ அதை பொறுத்து வந்து அந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணணும். 3வது வந்து குடியிருப்பு அமைந்துள்ள சாலையின் அகலம், அதாவது ரோடினுடைய வித்து எவ்வளோ வந்து இருக்குது, அதை பொறுத்து வந்து அந்த பில்டிங்கினுடைய ரேட் வழிகாட்டி மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். கட்டுமானத்தினுடைய தரம், குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த கைட்லைன் வேல்யூ முதல்ல வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது இந்த கைட்லைன் வேல்யூ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன் வேல்யூ மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா, பத்திரத்தினுடைய ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் ஆனது அதிகரிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க வழிகாட்டி மதிப்பில். அதுக்கான அரசாணையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வழிகாட்டி மதிப்பு இப்போ வரைக்கும் 2024 என்ன இருந்ததோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.